ஹாய் மக்களே, எல்லாருக்கும் முதல்ல பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்லோ லவ்ஸ் விஜி சேனல். நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கீழே தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, பட் உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சு அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னே நான் கொஞ்சம் ஒரு 2 டேஸாக நினச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறோம்ல, அது அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இது ஷேர் பண்ணலாமா வேணாவா, இல்லை ஷேர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற மனநிலைமைனா நான் இல்லை. பட் மனசு கேட்கல, மனசில் வச்சுக்க முடியல, அதனால தான் ஷேர் பண்ணுறேன். என்னாச்சுன்னா, குழந்தை வந்து பிறக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறக்குது. எங்களோட ரொம்ப சொந்தக்கார் தான், நெருங்கிய உறவு. அந்த ஒரு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. நல்லாவே இருந்தது குழந்தை. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீவராக வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போனாங்க. சரி, டெலிவரியுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே பண்ணாங்க. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜுரம்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போனால் பேராசிட்டமால் சிரப் தருவாங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைக்கு ஒரு 5 இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா டேப்லெட் தருவாங்க. அதாவது ப்ளூ கலர் அட்டையில் இருக்கும் அந்த டேப்லெட், அது தருவாங்க. சரின்ட்டு அந்த மாதிரி சிரப் கொடுத்துருந்தாங்க குழந்தைக்கு. சிரப் கொடுத்துமே வந்து சரி ஆகலை. ஒரு 2-3 டேஸ் அப்படியே தான் இருந்துச்சு. என்னடா சரியாகாமலே இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டோட வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது தைலம் தேய்க்கிறது, அப்புறம் சுத்தண்ணி காய வச்சு குடிப்பாட்டுறது. நம்ம வீட்டில் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சில 1 or 2-3 இது வந்து பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி தைலம் தேய்ச்சிடுறது, இல்லை தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் தேய்ச்சி விடுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயுமே வந்து சரி, கொஞ்சம் ரொம்ப சரியாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, குழந்தைக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சு. வீட்டிலேயே ஃபிக்ஸ் வந்துடுச்சு. என்னடா அது, என்ன ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மறுபடியும் சிரப் எதனா எழுதி தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஒரு நல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னால் பல இஷ்யூஸ் நடக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை தவிர்த்துடலாம். என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்பவே பிரபலமான ஹாஸ்பிட்டல் தான், எல்லாருக்குமே தெரியும். கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயும் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்க, ஃபீவரை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபீவரை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஃபீவர் லோ ஆகிட்டே இருக்கு, ஓகே நார்மலாக வந்துருச்சு, ஒரு 2 டேஸ் வந்து பெட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணாங்க. நாங்களுமே எல்லாருமே போயிட்டு பார்த்தோம். குழந்தை நல்லாவே இருந்தது. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஒரு 2-3 டேஸ் நல்லா ஆயிடுச்சு. ஒரு கண்டினியூஸாக மருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்லிப் ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்பில் இருக்கிற மருந்தெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுமே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மருந்து கிடைக்கல, அதனால் வெளியே தான் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். வெளியே போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுத்தாங்க. குழந்தைக்கு ஹெவி ஃபீவர் ஆயிடுச்சு, அதனால் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. ஐசியூ கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு, அப்படி குழந்தைக்கு ஃபீவர் வர அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, நார்மலான குழந்தை ஹெவி ஃபீவர் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே என்ன பண்ண முடியும். சரி, ஓகே, வார்டு மாற்றி கூட்டிகிட்டு போனாங்க. இவங்களும் மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு உடனே குழந்தைக்கு அதை போட்டிருப்பாங்க போல இருக்கு. குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட கண்ணே திறந்து பார்க்கல, எந்த அசைவுமே இல்லை. இவங்க முதல் 1 மணி 2 மணி நேரத்தில் ஒரு சில அப்டேஷன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. குழந்தைக்கு ஊசி போட்டிருக்கோம், குழந்தை இப்போ ஓகே, நல்லாவே இருக்குது, கொஞ்சம் லோ ஆகுது, ஜுரம் அவ்வளோ இல்லை, ஃபீவர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட அலோவ் பண்ணாங்க. போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வர மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை கூட வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. குழந்தைகிட்ட யாருமே வரக்கூடாது. ஏன்னா ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி நிறைய பேர் வெளியே இருக்கிறவங்க உள்ள போனால் அது இன்ஃபெக்ஷன் மாதிரி எதனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லை, எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லவே இல்லை. போகிறாங்க வராங்க.
இவங்க வாங்கி கொடுத்த மாத்திரையுமே வந்து போட்டாங்க, மருந்துமே வந்து போட்டாங்க. ஊசியில் தான் போட்டிருந்தாங்க. குளுக்கோஸு ப்ளஸ் எல்லாம் என்னென்னவோ பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்குமே இன்ஃபார்ம் பண்ணாங்க, நாங்களுமே போயிருந்தோம். போயிட்டு பார்த்தோம். நம்ம உள்ளே போக மாட்டோம் இல்லையா, உடலை முதல்ல உள்ளே போடுறதுக்கு வெளியே வந்து எல்லாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து ஒரு 5 to 6 hours 7 hours 7 மணி நேரத்துக்கு கழிச்சு என்ன பண்ணாங்க, குழந்தை வந்து இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க குழந்தை இறக்கும்? குழந்தை வந்து நல்லாவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜுரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐசியூவில் போனீங்க. அப்புறம் குழந்தை நார்மலாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்புறம் இன்ஜெக்ஷன் வாங்கிடுவாங்க அப்படின்னீங்க. அப்புறம் இன்ஜெக்ஷன் மருந்துலாம் வாங்கி வந்து கொடுத்தோம், போட்டுமே விட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் குழந்தைக்கு இது மாதிரி ஆகும் அப்படின்ட்டு அங்கேருந்து எங்களுடைய சொந்தக்காரெலாம் கேள்வி கேட்டாங்க. அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்கல, எதுவுமே வந்து டீட்டெயில்ஸே வந்து சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, குழந்தைய வந்து நார்மலாக அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ ஒயிட் கலர் துணி தோத்து போட்டு மூடி எடுத்துகிட்டு போங்க, குழந்தை வந்து டெத் ஆகிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது, இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டு குழந்தை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டு சொந்தக்காரெலாம் ஐயோ அம்மா கையோ கதறி குழந்தைய இப்படின்னா வெளியே வாங்கிக்கணும், நம்மளால் காசு இனிமேல் கட்ட முடியாது, ஆல்ரெடி ரொம்ப ஒரு 5-6 நாளாக வச்சுருக்க கொள்ளையுமே நிறைய செலவாயிடுச்சு, இனிமேல் என்னால் செலவே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இறந்த சோகத்தில் வந்து எதுவுமே டாக்டர்கிட்ட எந்த சண்டையுமோ இல்லை போலீஸ் அது இது எதுவுமே வந்து கூப்பிடவே முடியல, எதுவுமே வாதாட முடியல. ஏன்னா அவங்களுக்குமே வந்து பேக்ரவுண்டில் யாரும் இல்லை. அது இல்லாமல் செலவு பண்ணணுன்றது போது செலவு பண்ணாத எல்லாருமே வருவாங்க இல்லையா, ஸோ அப்படி செலவு பண்ணுறதுக்கும் அவங்க கிட்ட அமௌண்ட் இல்லை. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தை டிஸ்சார்ஜ் ஆகி வாங்கிட்டு போகிறதுக்கே அமௌண்ட் இல்லைன்னா அப்போ இவங்க எல்லார்கிட்டையும் பேசுறதுக்குலாம் அமௌண்ட் வேணும் இல்லையா, அதனால அவங்களால செலவு பண்ண முடியல. அந்தளவுக்கு எடுத்து நடத்துறதுக்கு அங்கே யாரும் இல்லைன்றதுனால குழந்தை எப்படியோ ஒரு வழியாக பேசி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டதுக்கப்புறம் பார்த்தா அந்த குழந்தை எழுந்துச்சு கண் முழிச்சு பார்க்குது மக்களே.